ஹலோ காய்ஸ், வெல்கம் டு பத்விக்ஷா. ஸோ நீங்கள் லாஸ்ட் வீடியோஸில் பார்த்துருப்பீங்க, நம்ம வந்து பார்ட் 1 ஆஃப் தி அக்கௌண்டிங் கான்செப்ட் வீடியோ போட்டிருப்பேன். ஸோ பார்ட் 2 வந்து வில் ஸ்டார்ட் ஆஃப் வித் தி பீரியாடிக் கான்செப்டோடு ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஸோ பீரியாடிசிட்டி கான்செப்ட் போகிறதுக்கு முன்னாடி பீரியாடிசிட்டி கான்செப்ட் டாக்ஸ் அபவுட் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, எந்தெந்த எவ்வளோ டைம் வரைக்கும் கம்பெனி போகும் பீரியட். ஸோ வி ஹாவ் சர்டன் பீரியட்ஸ் ஃபார் தி பீரியாடிசிட்டி கான்செப்ட். ஸோ எப்படி எந்த டைமில் வந்து அவங்களோட கம்பெனியோட அக்கௌண்ட்ஸை ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. இப்போ நம்ம ஜென்ரலாக சொல்லுவோம் அக்கௌண்டிங் பீரியட், அக்கௌண்டிங் இயர் அப்படின்னு சொல்லுவோம். அக்கௌண்டிங் இயர்னால் மேபி இட் மேபி ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் ஜான் அண்ட் எண்ட்ஸ் இன் டிசம்பர், ஆர் அதான் அந்த 12 months கேப் எப்போ வேணால் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இட் மேபி ஸ்டார்ட்ஸ் வித் ஜூன் அண்ட் எண்ட்ஸ் வித் மே. ஸோ அந்த மாதிரி எப்போ வேணால் இருக்கலாம். அண்ட் ஈவன் இட் ஹேஸ் 6 months இது ஆல்சோ. ஸோ அந்த 1 yearல் என்ன பண்ணுவாங்கன்னா, ஃபர்ஸ்ட் அந்த இயர் ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் டிரான்சாக்ஷன்ஸ் ரெக்கார்ட் பண்ணி எல்லாம் பண்ணிவிட்டு எண்டிங் அப்போது ஃபைனான்ஷியல் அக்கௌண்ட்ஸ், ஸோ அக்கௌண்டிங் சைக்கிளில் பார்த்த அந்த ப்ராசஸ் எல்லாம் பண்ணிவிட்டு ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணி எவ்வளோ வந்து நம்மளுக்கு எவ்வளோ மணி இருக்குது, ஃபினான்ஷியல் பொசிஷன் ஆஃப் த கம்பெனி தெரிஞ்சுக்கிட்டு அடுத்த இயர் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ தட் இஸ் த ப்ராசஸ் ஆஃப் த அக்கௌண்டிங் இயர். அந்த இயரில் அதான் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கு பேர் என்னென்னா, நம்ம அக்கௌண்ட்ஸ் க்ளோஸ் பண்ணுவோம்னு சொல்கிறாங்க. ஸோ ஜென்ரலாக நீங்கள் கேட்டிருப்பீங்க அக்கௌண்ட்ஸ் க்ளோஸ் பண்ணுவாங்கன்னு. ஸோ அதுக்கு பேர் என்னென்னா, அந்த இயரோட அக்கௌண்ட்ஸ் க்ளோஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் இயர் ஆரம்பிப்பாங்க. அந்த நெக்ஸ்ட் இயர் ஆரம்பிக்கும் போது லாஸ்ட் இயரோட பேலன்சஸோடு ஆரம்பிப்பாங்க. ஸோ அதுக்கு பேர் தான் வந்து the next accounting year starts with the last year closing balances. So last year oda closing balances next year oda opening balances நம்ம எடுத்து start பண்ணுவாங்க. So we'll read about this. This concept deals with preparing accounts for a particular period. As the proprietors, investors, creditors, employers and the government are interested in knowing the performance of the business unit periodically, it becomes necessary to select a particular period, normally 1 year, for measuring performance. Hence, financial statements are prepared after accounting period and not at the end of its life. Yes. So this concept helps the business in distribution of income to the owners and evaluating performance of different periods. So yes, இப்போது பீரியாடிசிட்டி கான்செப்ட் என்ன சொல்கிறாங்கன்னு நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். இதில் இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நம்ம அக்கௌண்ட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறது ஒரு பர்டிகுலர் பீரியடுக்கு வச்சு ப்ரிப்பேர் பண்ணணும். அண்ட் அந்த மாதிரி பண்ணும்போது டிஃப்ரெண்ட் யூசர்ஸ் ஆஃப் யூசர்ஸ் ஆஃப் அக்கௌண்டிங் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். ஸோ யார் இன்வெஸ்டர்ஸ், எம்ப்ளாயீஸ், மேனேஜ்மெண்ட், கஸ்டமர்ஸ். ஸோ அவங்களுக்கெல்லாம் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக அந்த அக்கௌண்டிங் இன்ஃபர்மேஷன்ஸ் ரொம்ப தேவைப்படும் அவங்க இம்பார்ட்டண்ட் டெசிஷன்ஸ் எடுக்கிறதுக்கு. அந்த மாதிரி அக்கௌண்டிங் இன்ஃபர்மேஷன்ஸ் அவங்களுக்கு தேவைப்படுறதுக்கு நம்ம தான் we need to prepare accountancy இன்ஃபர்மேஷன்ஸ் per year. ஸோ 1 yearக்கு வந்து பெர்ஃபார்மன்ஸ் எவால்வேட் பண்ணிவிட்டு அந்த end of the one accounting year நம்ம அந்த பெர்ஃபார்மன்ஸை எவால்வேட் பண்ணிவிட்டு ஃபினான்ஷியல் பொசிஷன் ஆஃப் த பிஸ்னஸ், ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் வச்சு எடுப்போம். ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது அந்த ஆனுவல் ரிப்போர்ட்ஸ் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்தந்த கம்பெனிக்கு ஆனுவல் ரிப்போர்ட்ஸ் இருக்கும். ஸோ 2019 to 20 ஆனுவல் ரிப்போர்ட், 20 to 21, ஸோ 18 to 19 அந்த மாதிரி ஆனுவல் ரிப்போர்ட்ஸ் எடுத்து பார்த்தா அது என்ன பொசிஷனில் இருக்குது. ஸோ அந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் நம்ம எடுத்துக்கிட்டக்கப்புறம் தான் நம்ம டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் இன்கம் பண்ண முடியும். ஸோ கிடைச்ச ப்ராஃபிட்டை கரெக்டாக பிரித்து கொடுக்கணும். ஸோ அந்த எண்ட் ஆஃப் த அக்கௌண்டிங் இயரில் தான் தெரியும். அண்ட் இந்த அக்கௌண்டிங் இயர் பார்த்திங்கன்னா it will be in different types. ஸோ அக்கௌண்டிங் இயர் வந்து எந்த 12 months இருக்கலாம். ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஜூன், மே கூட இருக்கலாம், ஜான், மார்ச். ஸோ அந்த மாதிரி எப்போ வேணால் இருக்கலாம். அண்ட் ஈவன் வந்து 6 months கேப்பில் கூட பண்ணலாம். ஸோ ஜான் ஆரம்பிச்சுட்டு ஜூன் எண்டில் நம்ம முடிச்சுக்கிட்டு அகெயின் ஜூலையில் அடுத்த அக்கௌண்டிங் இயர் ஸ்டார்ட் ஆகிற மாதிரி. ஸோ 6 months கேப்லேயும் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி எல்லாம் பண்ணுவாங்க. ஸோ தட் இஸ் பீரியாடிசிட்டி கான்செப்ட். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா matching concept. So let's read about matching concept. According to this concept, revenues during an accounting period are matched with the expenses incurred during that period to earn the revenue during the
period. This concept is based on accrual concept and periodicity concept. Periodicity concept fixes the time frame for measuring performance and determining financial status. All expenses paid during the period are not considered, but only expenses related to accounting period are considered. On the basis of this concept, adjustments are made for outstanding and prepaid expenses and accrued and unearned revenues. Also, due provisions are made for depreciation of the fixed assets, bad debt, etc. relating to the accounting period. Thus, it matches the revenues earned during an accounting period with the expenses incurred during that period to earn the revenues before sharing any profit or loss. ஸோ மேட்சிங் கான்செப்ட் எதை சொல்ல வருதுன்னா, இப்போது நம்மளுக்கு வந்து ஒரு அக்கௌண்டிங் பீரியட், ஃபார் எக்ஸாம்பிள் 2018 to 19 என்னென்ன நம்மளுக்கு எக்ஸ்பென்சஸ் நடந்ததோ, என்னென்ன இன்கம்ஸ் ரெவென்யூ ஏர்ன் பண்ணோமோ, அதை நம்ம வந்து இட் ஹேஸ் டு பி மேட்ச்ட் வித் எக்ஸ்பென்சஸ். ஸோ என்னென்ன ஏர்ன் பண்ணோம், என்னென்ன எக்ஸ்பென்சஸ் வந்ததோ அதை நம்ம ஏர்ன் பண்ண ரெவென்யூவும் எக்ஸ்பென்சஸும் சேமாக இருக்கிற மாதிரி இட் ஹேஸ் டு பி மேட்ச்டு. ஸோ ஒரு இடத்துல நம்ம பே பண்ணோன்னா அது நம்மளுக்கு திரும்ப வந்துருச்சா, ஸோ பே பண்ணது இன்வெஸ்ட் பண்ணதெல்லாம் திரும்ப வந்துருச்சாங்கிற பார்க்கறது கான்செப்ட் தான் இது. அண்ட் அக்யூரல் கான்செப்ட்டு பீரியாடிசிட்டி கான்செப்டை பேஸ் பண்ணி தான் அந்த இயர்க்கான எக்ஸ்பென்சஸ் அண்ட் ரெவென்யூஸை மட்டும்தான் நம்ம ரெக்கார்ட் பண்ணுவோம். போன இயர்க்கான இன்ஃபர்மேஷன்ஸையும் வரக்கூடிய இயர்க்கான இன்ஃபர்மேஷன்ஸையும் நம்ம எடுத்துக்க மாட்டோம். ஸோ இன்கேஸ் ப்ரீபெய்ட் எக்ஸ்பென்சஸ் பண்ணியிருந்தோம் அண்ட் ப்ரொவிஷன்ஸ்னால் நம்ம கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கோம். ஸோ அந்த மாதிரி ப்ரொவிஷன்ஸு, ரிசர்வ், அவுட்ஸ்டாண்டிங்னா போன இயர்து பே பண்ணாமல் இருக்கிறது, ப்ரீபெய்ட்னா வர இயர்து பே பண்ணது, இந்த மாதிரி இருக்கிற சுச்சுவேஷனில் மட்டும் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணிப்பாங்க. ஆனால் ஜென்ரலாக வந்து நம்ம அன்ஏர்ன்டு ரெவென்யூஸ் இருந்தால் கூட இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணிப்பாங்க தான். பட் ஜென்ரலாக இப்போ இந்த கான்செப்ட் படி பீரியாடிசிட்டி கான்செப்டை பேஸ் பண்ணி தான் இது வருது. அந்த அக்கௌண்டிங் இயரில் வரக்கூடிய எக்ஸ்பென்சஸையும் ரெவென்யூஸையும் மேட்ச் பண்ணுற மாதிரி இருந்தால் தான் அக்கௌண்டிங் கான்செப்ட்ஸ். ஸோ அக்கௌண்டிங்கில் அதை நம்ம பேஸ் பண்ணி நடப்போம். அண்ட் இது வந்து இட் இஸ் மெயின்லி டேக்கிங் இந்த மாதிரி நம்ம மேட்ச் பண்ணுறது எதனால் பார்த்திங்கன்னா, நம்ம வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸை ஈக்குவலாக பர்ஃபெக்டாக ஷேர் பண்ணுறதுக்காக தான். ஸோ அதுக்கு தான் இந்த கான்செப்டை ஃபாலோ பண்ணுறது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ரியலைசேஷன் கான்செப்ட். ஸோ ரொம்ப இம்பார்ட்டண்ட் கான்செப்ட் தான் இது. According to realization concept, any change in value of an asset is to be recorded only the business realizes it. When assets are recorded at historical value, any change in value is to be accounted only when it realizes. ஸோ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிளோடு சொல்லணும். ரியலைசேஷன் கான்செப்டுக்கு ஒரு எக்ஸாம்பிளோடு நான் சொல்லணும் அப்படின்னா, இப்போ ஒரு ஜென்ரலாக நம்மளுக்கு வந்து இப்போது ஒருத்தவங்க வந்து நம்ம ஷாப்பில் வந்து கூட்ஸ் வாங்கிட்டு போகிறாங்க அப்படின்னா, இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஃபர்னிச்சர்ஸ் சேல் பண்ணுறேன், அந்த ஃபர்னிச்சர்ஸை வந்து சேர்ஸ் ஃபர்னிச்சர்ஸை வந்து வாங்கிட்டு போகிறாங்க அப்படிங்கிறபோது இன்றைக்கி வராங்க. ஸோ இன்றைக்கி வந்துட்டு என்கிட்ட இஃப் தே ஆர் பேயிங் த அட்வான்ஸாக என்கிட்ட அமௌண்ட் பே பண்ணிட்டாங்க அப்படின்னா, அந்த அட்வான்ஸ் அமௌண்ட் பே பண்ணியிருந்தால் கூட நான் அதை ரியலைஸ் பண்ண மாட்டேன். வென்எவர் த கூட்ஸ் த மீடியம் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் படி நான் ஒரு கூட்ஸை ஷேர் பண்ணும்போது அதுக்கான மீடியம் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் மணி எனக்கு வரும்போது தான் அந்த டிரான்சாக்ஷன்ஸை ரெக்கார்ட் பண்ணுவோம். ஸோ ரியலைசேஷன் கான்செப்ட்னா வென்எவர் இட் ரியலைசஸ், ஸோ நான் என்ன பண்ணேனோ அதுக்கான அமௌண்ட் எனக்கு வந்துச்சுன்னா மட்டும்தான் நான் ரெக்கார்ட் பண்ணுவேன். ஸோ என்கிட்டேருந்து கூட்ஸ் இன்னும் போகல, ஸோ அட்வான்ஸ் அமௌண்ட்டாக நான் அதை போடுவேன் ஒழிய இது நான் சேல் பண்ணேங்கிறத மாதிரி நான் போட மாட்டேன். ஸோ அது சேல்ஸ் கீழே காட்ட மாட்டேன் அந்த அமௌண்ட்டை, பட் அட்வான்ஸ் பேமெண்ட்டாக நான் அதை காட்டுவேன், அட்வான்ஸ் ரெவென்யூவாக நான் அதை காட்டுவேன். ஸோ தட் இஸ் தி ரியலைசேஷன் கான்செப்ட். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா அப்ஜெக்டிவ் எவிடன்ஸ் கான்செப்ட். Objective evidence concept requires that all accounting transactions are recorded should be based on objective evidence. The objective evidence include documentary evidence like cash, receipts, invoices, etc. It ensures authenticity, accuracy and reliability of transactions entered in the books of accounts. ஸோ டிரான்சாக்ஷன்ஸ் ரெக்கார்ட் பண்ணுறோம் நம்ம சொல்கிறோம். எதை பேஸ் பண்ணி டிரான்சாக்ஷன்ஸ் ரெக்கார்ட் பண்ணுவோம்? ஸோ நம்ம பில்ஸ் இருக்கும், மெமோ இருக்கும், ரெசிப்ட்ஸ் இருக்கும், இன்வாய்ஸஸ் இருக்கும். ஸோ இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் நம்ம டிரான்சாக்ஷன்ஸ் ரெக்கார்ட் பண்ணுவோம். அதுக்கு பேர் தான் எவிடன்ஸ். ஸோ நீ எதை பேஸ் பண்ணி டிரான்சாக்ஷன்ஸ் ரெக்கார்ட் பண்ண நம்ம ஒரு அக்கௌண்டன்ட்டை போய் கேட்டோன்னா அவங்க வந்து எவிடன்ஸை எடுத்து காட்டணும். ஸோ தட் இஸ் த ஒரிஜினல்
எவிடன்ஸ் அதை நம்ம வந்து எடுத்து காட்டலாம். ஸோ அதுதான் வந்து அப்ஜெக்டிவ் எவிடன்ஸ். அது இல்லாமல் எந்த டிரான்சாக்ஷன்ஸ், ஸோ இவங்க இதை பண்ணிட்டாங்க, ஓகே இப்போ வந்து நம்ம கிட்டேருந்து ஒருத்தவங்க வந்து கூட்ஸ் வாங்கிட்டு போயிருக்காங்கன்னு சொன்னால் நம்ம அதை ரெக்கார்ட் பண்ணக்கூடாது. அதுக்கான அப்ஜெக்டிவ் எவிடன்ஸை பார்த்து தான் அதை ரெக்கார்ட் பண்ணணும். ஸோ தட் இஸ் டோட்டலி இம்பார்ட்டண்ட். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அக்யூரல் கான்செப்ட். According to the accrual concept, the effects of the transactions are recognized on mercantile basis, that is, when they occur and not when cash is paid or received. When cash is paid or received. Revenue is recognized when it is earned and expenses are recognized when they are incurred. All expenses and revenues related to accounting period are to be considered irrespective of the fact that whether revenues are received in cash or not and whether expenses are paid in cash or not. For example, credit sale is recognized as sale though the amount has not been received immediately. Rent for the month March 2018 has not been paid, and if the accounting period is 1/4/2017 to 31/3/2018, it will still be recorded as an expense for the accounting year 2017-18 because it has become a due. ஸோ அக்யூரல் கான்செப்ட், அக்யூரல்னால் நடந்துச்சா இல்லையா அப்படின்னு, நடந்துச்சுன்னா நம்ம அதை எடுத்துப்போம். ரியலைசேஷன் கான்செப்ட் மாதிரி தான் இது. ஸோ வென் த டிரான்சாக்ஷன்ஸ் ஹேப்பன், நான் கேஷை பே பண்ணேன்னா இல்லையா அதை பேஸ் பண்ணி தான் இது. ஸோ ரெவென்யூ ரெக்கக்னைஸ் எப்போ பண்ணுவோன்னா அதை ஏர்ன் பண்ணியிருந்தா மட்டும்தான். நான் சேல்ஸ் பண்ணியிருக்கேன், நான் சேல்ஸ் பண்ணிட்டேன்னாலும் எனக்கு அதுக்கான மணி வந்துச்சுன்னா தான் நான் அதை ரெக்கக்னைஸ் பண்ணுவேன். ஸோ அந்த மாதிரி தான் வந்து நம்ம பண்ணுறது. ஸோ மணி வந்துச்சுன்னா தான் நம்ம அதை வந்து ரெக்கக்னைஸ் பண்ணி எடுத்துப்போம். அதே மாதிரி எக்ஸ்பென்சஸையும் இன்கர் ஆச்சுனா தான் எக்ஸ்பென்சஸையும் நம்ம எடுத்துப்போம். ஸோ அதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் சொல்கிறாங்க. ஸோ கிரெடிட் சேல் இஸ் ரெக்கக்னைஸ்ட் அஸ் சேல் though the amount has not been received. ஸோ கிரெடிட் சேலை நம்ம சேலாக தான் எடுத்துப்போம், பட் அமௌண்ட் உள்ளே வந்திருந்தால் தான் நம்ம அதை ரெக்கக்னைஸ் பண்ணுவோம். ரெண்ட் ஃபார் த மந்த், ஸோ ரெண்ட் ஃபார் த மந்த் அண்ட் இது எல்லாமே அந்த அக்கௌண்டிங் பீரியடில் நடந்திருந்தால் மட்டும்தான் எடுத்துக்கணும். ஸோ வரக்கூடிய அக்கௌண்டிங் பீரியடுக்கு நடந்திருந்தால் அதை நம்ம ஒரு டிரான்சாக்ஷன்ஸாக ரெக்கார்ட் பண்ண மாட்டோம். எய்தர் வி கேன் பி நெக்ஸ்ட் இயருக்கு ஒரு சேல் பண்ண போகிறோம், அதுக்கு இப்போவே பே பண்ணுறாங்கன்னா இட் குட் நாட் பி ரெக்கார்டட். ஸோ ப்ரீபெய்டு எக்ஸ்பென்சஸாக இருந்தால் மட்டும்தான், ப்ரீபெய்டு எக்ஸ்பென்சஸ் அண்ட் அவுட்ஸ்டாண்டிங் எக்ஸ்பென்சஸாக இருந்தால் மட்டும்தான் நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணுவோம். ஸோ அதுதான் அக்யூரல் கான்செப்ட் அண்ட் ரியலைசேஷன். நெக்ஸ்ட்டு கன்வென்ஷன் டு கன்சிஸ்டன்சி. ஸோ இந்த கான்செப்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா நான் நெக்ஸ்ட் வீடியோஸில் போஸ்ட் பண்ணுறேன். Until then, bye.